ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் காரக்குழம்பு தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம பூண்டு நான் ஒரு பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். கடாய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு தாளிப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயமும் பொரிஞ்சு வரட்டும். வெந்தயத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது. அப்போது நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயில் போட்டு இதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக மட்டும் நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரும். அந்த அளவு வதங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த அளவு வதங்கின உடனே தக்காளியை கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதங்கணும், அதுதான் மெயின். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் இதே மாதிரி ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வீடியோ போடலாம். இப்போது இதே மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை சும்மா லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இதே மாதிரி கொத்து கொத்தாக போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய் போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்றது இல்லை. இந்த மாங்காய் கரையாதுன்றதுனால நான் உங்களுக்கு வதக்கும் போதே இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் கரைஞ்சிரும் அப்படின்றதுனா நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்கும் இல்லையா, புளி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் பண்ணது 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலில் நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த காய்கறி கூட இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். அது வரலும் நம்ம இதில் இப்போ உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதே மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்துக்கலாம். மூடிட்டு அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது நான் பழைய சாதத்தில் வத்தல் போட்டு வச்சுருக்கேன். அந்த வத்தல் வச்சு இன்றைக்கி நான் சர்வ் பண்ணேன். வத்தல் வீடியோ வேணும்னா கேளுங்க, நம்ம சேனலில் போடலாம். நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.